கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கூட பலவிதமான சத்துருடைய வல்லமைகள் உங்களை சுற்றிலும் நின்று உங்களை நெருக்கி உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நம்ம வேதத்துல கிதியோனை பற்றி வாசிக்கிறோம். இந்த கிதியோன் இஸ்ரவேல் புத்திரர் அவங்க விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் ஆமேன் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுடைய ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய் அவருடைய ஆகாரத்தையும் அவர்களுக்கு கிடைக்காதபடி அவைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் அந்த கோதுமையை அவர்களுடைய கைக்கு தப்பி வைக்கும்படியாய் இந்த கிதியோன் அதை ஒரு மறைவான இடத்திலே கொண்டு போய் அதை போரடித்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீங்களும் கூட உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய வீட்டை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் பொருள்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் ஆசீர்வாதங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் சரீரங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்ள, உங்களுடைய அபிஷேகத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களை பார்த்தான் சொல்கிறார். ஆமேன். நீ பராக்கிரமசாலின்னு சொல்லி நமக்கு உள்ளதை நம்ம பற்றி கொள்ளும்படி நம்ம போராடுறோம் பாருங்க. நம்ம பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறந்தாலியாதபடினாலே இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வலது கரத்தை பிடித்து திறந்த வாசலுக்குள்ள நம்மை அழைத்து கொண்டு போகிறவர், அங்கே வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை நொறுக்குகிறவர், அந்த கரத்தின் புதையல்களை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று சொல்லி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் வெளிப்படுத்தும்படியாக நம்மை தேவன் பயன்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமேன். தேவன் இந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆனா கிதியோன் அவரை நோக்கி சொல்றான், கர்த்தர் எங்களோட இருந்தார் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நாமும் கூட அப்படித்தான் சொல்லுவோம், கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா? எத்தனையோ பேர் எவ்வளவு அவங்க கர்த்தருக்கு உண்மையா இல்லாதவங்க, கர்த்தருக்கு பயப்படாதவங்க, கர்த்தரை நேசிக்காதவங்க, அவங்கெல்லாம் சுகித்திருக்கிறார்களே, நான் மட்டும்தானே இப்படி கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை சந்தோஷப்படுத்தும்படி, உங்கள் சத்துருக்களை எல்லாம் முறியடிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். வேற என்ன வேணும் சொல்லிட்டே இருப்போம். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஒன்றிலும் ஆமேன் தோற்று போவது இல்லை. சத்ருவால் நான் முறியடிக்கப்பட்டு போவது இல்லை. நான் பராக்கிரமசாலி. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லிக்கிட்டே இருப்போம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பராக்கிரமசாலி. எல்லா இடங்களிலும் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஜெயிப்பேன். எல்லாவற்றின் மேலும் நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம அறிக்கை பண்ணுவோம். பரலோக தகப்பனே, கிதியோனை போல ஆண்டவரே சத்துருக்கு பயந்து ஆண்டவரே தங்களுடைய காரியங்களை எல்லாம் காப்பாற்றி கொள்ள யார் யார் போராடுகிறவர்களோ ராஜா, அவர்களுக்கு எல்லாம் நீர் ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்வீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.